பானுப்ரியா விஜயசேகர். இன்னைக்கு நம்ம சூப்பரான மதுரை ஃபேமஸ் கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஒரு ஊத்தாப்பத்துக்கு தேவையான அளவு மாவு, ஒரு பிளேட்ல கொஞ்சம் குழம்போட மட்டன் பீசஸ் எடுத்திருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும், ஒரு முட்டை. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. நம்ம கறி எடுத்து வச்சிருந்ததை எலும்பு இல்லாமல் எடுத்து நல்லா அதையும் பொடியாக நம்ம பிச்சு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். இந்த மாவுக்கும் முட்டைக்கும் தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கிக்கிறோம். நம்ம இதை கலக்கும் போதே கல் பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா இது கலக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா மாவு தண்ணி மாதிரி போயிடும். அதனால் அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லை நம்ம அடுப்பில் வச்சிடுறோம். வச்சுட்டு இது நல்லா கலக்கிக்கிறோம். இப்போ கல் நம்ம பற்ற வச்சாச்சுங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் கல்லை எப்போவுமே சிம்லியே வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடுறோம். ஊற்றி பரப்ப வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி, இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி. இதுல நம்ம மாவுல முட்டை கலக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் ரொம்ப சாஃப்ட் ஆகும் இந்த கறி தோசையை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மதுரை ஃபேமஸ் குமார் மெஸ்ஸோட கறி தோசை மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் மட்டன் குழம்பு செய்கிற அன்னைக்கு மறக்காமல் இதையும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம நெய் எடுத்துக்கிறோம். நெய்யும் முக்கியம்தான். நெய்யை ஊத்தாப்பத்தை சுற்றியும் விட்டுக்கோங்க. ஊத்தாப்பத்து மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரமும் மூடியோ வச்சு மூடி வச்சிடுறோம். அதே மாதிரி இதில் நெய் ஊற்றுறதுங்கிறது ஆப்ஷனலுங்க. நெய் ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் எந்த எண்ணெய் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்மளோட இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்குதுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்க, கலர் தெரியுதுங்களா? ஓரங்கள்லாம் நெய் ஊற்றுறதுனால நல்லாவே கேரமலைஸ் ஆயிருக்கும். அதனால கொஞ்சமா தூக்கி பார்த்துக்கோங்க. போட்டுடலாம். நம்ம மேல் பக்கம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெயோ நெய்யோ ஆப்ஷனல். ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் பாத்திரம் வச்சு மூடி வச்சிடுறோம். அடுப்பு எப்போவுமே அந்த சிம்லியே வச்சுருங்க. இன்னொரு 3 மினிட்ஸ் பக்கத்தில் நம்ம மூடி வச்சிடுறோம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. லேசாக பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க. நம்மளோட சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி ஆவி பறக்க இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னைக்கு மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னாலும் கொஞ்சம் வீட்டில் மாவு இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.